அப்போ திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சி இருந்துச்சு. அவங்க கெசட்ல நோட்டிபிகேஷன் கொண்டு வரதுக்கு எத்தனை வருடம் அப்ப இருக்கிற அம்மா அவர்கள் போராடினாங்க. இதுல யாருக்கு மாநிலங்கள் இதுல எதுவும் செய்ய முடியாது. அங்க காங்கிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும் அங்க வந்து அவங்களுடைய ஒரே முடிவு ஒன்று என்ன இருக்கு, ஒருமித்த கணத்தாக. கர்நாடக அரசு வந்து சன்னித்தனம் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமா வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவக அரசு முயற்சி பண்றது வந்து மடமைத்தனம் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து சொல்லியிருக்காரு. இல்ல நம்ம தான் சொல்லிட்டோமே, இதுல என்ன பொசிஷன் இருக்கு, நம்ம லீகலா உச்சநீதிமன்றம் மூலமாகத்தான் நம்ம அணுக முடியும். கடந்த காலங்கள்ல தொடர்ந்து நீதிமன்றம் இல்ல, கண்டிப்பா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏன் ஒண்ணு இல்ல, ஒரு கெசட்ல நோட்டிபிகேஷன் 2007 வந்ததை நம்ம கெசட்ல அப்ப திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சி இருந்துச்சு. அவங்க கெசட்ல நோட்டிபிகேஷன் கொண்டு வரதுக்கு எத்தனை வருடம் அப்ப இருக்கிற அம்மா அவர்கள் போராடினாங்க. 7 வருஷம் போராட வேண்டியது. 2013 வரைக்கும் நீங்க கெசட் நோட்டிபிகேஷனுக்கு 7 வருஷம் 8 வருஷம் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராட வேண்டியது. சாதாரண நீங்க வந்த தீர்ப்பை கெசட்ல நோட்டிஃபை பண்றதுக்கு, அப்புறம் ஆணையத்தை கிரியேட் பண்றதுக்கு 2018 வரைக்கும் அவ்வளவு போராட வேண்டியிருச்சு. சோ இந்த இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இது மாதிரியான வேலைகள் தான் நடக்குது. இதுக்காவது ஒன்றிய அரசு இதுல யாருக்கு அரசு தானே சார் இப்ப இருக்கு, காங்கிரஸ் உங்க தோழமை கட்சி தானே சார், அழகா பேசலாமே. மாநிலங்கள் இதுல எதுவும் செய்ய முடியாது. ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். எந்த மாநில அரசுகளுக்கு இன்டர்ஸ்டேட் இஷ்யூல அங்க காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே முடிவு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அங்க காங்கிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும் அங்க வந்து அவங்களுடைய ஒரே முடிவு ஒன்று என்ன இருக்கு, ஒருமித்த கணத்தாக நீங்க தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம். ஒன்றிய அரசு வந்து இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இந்த மாதிரியான வாட்டர் இஷ்யூல ஒரு சரியான கொள்கை எடுக்கணும். எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி கேட்காம இருக்க மாநிலங்களுக்கு அந்த டேமோட ஆபரேஷனை ஒன்றிய அரசு எடுத்து நடத்த வேண்டும். ஏன்னா இதெல்லாம் இன்டர்ஸ்டேட்ல சால்வ் பண்ணும். எத்தனை வருஷம் இதே மாதிரி ஒரு கடநிலை மாநிலங்களான தமிழக மாதிரி மாநிலங்கள்லாம் எவ்வளவு போராட எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சோ இதுக்கு ஒன்றிய அரசு தீர்வு கொண்டு வரணும். நமக்கு உச்சநீதிமன்றம் தான் ஒரே தீர்வு. இருக்கிற சட்டத்தில் எப்பயுமே ஒரே கொஸ்டின் தான் கேட்கிறேன். ஒரே அன்புமணி என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி சொன்னார்னா தள்ளி வந்துரும் அப்படின்னா அன்புமணி சொல்றாரு. இதே அன்புமணி அவர்கள் தான் கூட்டணியில் இருந்தார் காங்கிரஸோட. அப்போ கெசட்ல நோட்டிபிகேஷன் வரப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு. சோ இன்டர்ஸ்டேட் இஷ்யூல நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம் தான். நாங்க கர்நாடகாவில் எந்த அரசு இருந்தாலும் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் தமிழக தண்ணி கொடுக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சாங்க. நமக்கு இதான் பண்ண முடியும். இதுல என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? இல்ல, முதல்ல சீக்கிரமா அதெல்லாம் முடிவு செஞ்சாங்க. 3500 கனஅடி தண்ணீர் திறக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கு. அதுலயும் கடைசி பேராகிராஃப்ல தண்ணீர் கர்நாடகாவும் தண்ணீர் சிக்கல்ல இருக்குன்னு சொல்லி அந்த பேராகிராஃப் இருக்கும்போது எப்படி எப்பயும் கர்நாடகா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர மாட்டேன்னு கர்நாடகா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தாங்க. எப்பவும் கர்நாடகாவில் எந்த அரசு இருந்தாலும் அவங்களோட ஒரே குறிக்கோள் தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூடாதுதான். அவங்க எப்போ இருப்பாங்க. இதுக்கு ஒரு முறையான தீர்வு நம்ம லீகலா தமிழகத்தை வடிகாலாதான் மழை அதிகம் பெய்தால் வடிகாலாக பயன்படுத்தக்கூடிய நிலை தான் இருக்குது. இந்த நிலைமை தான் 70 வருஷமா இருக்கு. அதுக்குதான் நம்ம கண்டிப்பாக அதுக்கான தீர்வு இப்ப சொல்றது உங்களுக்கு புரியுதுல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல நண்பர்கள்? உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? நமக்கு இருக்கான என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த ஆப்ஷன் படி தான் நம்ம போக போறோம். அதுக்கான முடிவுகள் கண்டிப்பாக முதல் எடுத்து விரைவாக வாய்ப்பு இருக்கா சார்?